Hi everyone, this is Radhina. Welcome to Radhina Quants. இந்த வீடியோ யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா TNPSC எக்ஸாம் ஆஸ்பிரன்ஸ்க்காக நீங்கள் TNPSC குரூப் 4 அண்ட் VAO எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நமக்கு நியர்லி ஒரு 40 டேஸ் இருக்குது அப்ராக்சிமேட்டாக. ஸோ இந்த ரிமைனிங் இருக்க டேஸை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணால் கூட டெஃபினட்டாக மேக்ஸில் 25 அவுட் ஆஃப் 25 வாங்க முடியும். ஸோ டோட்டலாக நமக்கு 200 கொஷின்ஸ் இருக்க போது அதில் 25 கொஷின் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்லேருந்து வரும். ஸோ இதுக்கு நீங்கள் ப்ராப்பராக சமச்சீர் புக் கொஷின்ஸு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்து டெய்லி ஒரு 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் கூட டெஃபினட்டாக நம்மளால் வந்து 25 அவுட் ஆஃப் 25 வாங்க முடியும். அதுக்கு உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் தேவை. ஸோ இந்த ரிமைனிங் டேஸில் நான் TNPSC எக்ஸாம் ஆஸ்பிரன்ஸ்க்காக கிராஷ் கோர்ஸ் ஒன்று கொண்டு போக போகிறேன் ரதினா குவான்ஸ் ஆப்பில். ஸோ அந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். இன்ட்ரெஸ்டட் பர்சன்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸ் ஆக்சுவலாக இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். ஒரு சில டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண முடியல கைஸ். ஸோ டீம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. கம்மிங் மண்டே ஜூன் 20th இந்த கோர்ஸ் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இந்த கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைவ் வீடியோ கோர்ஸ், அதாவது நான் லைவாக உங்களுக்கு வந்து கிளாஸஸ் எடுப்பேன். சாரி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் வெயிட். ஸோ டெய்லி 2 செஷன்ஸ் உங்களுக்கு இருக்க போது. மார்னிங் 9 o'clock ஒரு செஷன் இருக்கும், நைட்டு 9 o'clock ஒரு செஷன் இருக்கும். ஸோ இந்த செஷனில் நான் வந்து லைவாக உங்கள்கிட்ட வந்து நான் டீச் பண்ணுவேன். ஸோ உங்களுடைய டவுட்ஸுமே நீங்கள் லைவாக கேட்டுக்கலாம். ஸோ இது லைவ் வீடியோ கோர்ஸ். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு முக்கியமாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் சமச்சீர் புக் கொஷின்ஸும் ரொம்ப முக்கியம். அதாவது மேக்ஸில் 25 அவுட் ஆஃப் 25 வாங்குறதுக்கு. ஸோ உங்களுக்கு நான் ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சமச்சீர் புக் கொஷின்ஸும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் சேர்த்து நான் கவர் பண்ணிடுவேன். இந்த கோர்ஸை மட்டும் டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஐம் ஷுர் மேக்ஸில் திரும்ப ஒரு சில பர்டிகுலர் மாடல்ஸ் இருக்கும், அதை பேஸ் பண்ணி தான் அடிக்கடி வரும். ஸோ டெஃபினட்டாக நம்ம எல்லா மாடல்ஸுமே கவர் பண்ணிடுவோம். ஸோ என்னென்ன டாபிக்ஸ் எல்லாமே நான் இப்போ ஓரளவுக்கு 1 வீக்கான ஸ்கெடியூல் வந்து நான் ஆல்ரெடி ஸ்கெடியூல் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஓப்பன் பண்ணி அந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா நியூ பேட்ச்னு ஒரு கோர்ஸ் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். நம்ம டாபிக் வைஸ் கொண்டு போயிடலாம். ப்ளஸ் இது எப்படி இருக்குன்னா போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். ஸோ இதை வந்து நிறைய ஆஸ்பிரன்ட்ஸ் தமிழ்லையும் நம்ம எக்ஸாம்ஸ் எழுதுவோம், இங்கிலீஷில் ஃபாலோ பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் தான் நான் டீச் பண்ணுறது கைஸ். இந்த மாதிரி தங்கிலீஷில் தான் இருக்கும். பட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஷின்ஸு அதுக்கப்புறம் எல்லாமே இங்கிலீஷ்லேயே இருக்கும், தமிழ்லேயும் இருக்கும். இந்த கோர்ஸோட வேலிடிட்டி பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் டைம் வேலிடிட்டி தான். உங்களுக்கு எக்ஸாம் வர வரைக்கும் இந்த டாபிக்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக கொடுத்துருவேன். நீங்கள் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் அடுத்த எக்ஸாமுக்கு வேணும்னாலும் இதே கோர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேலிடிட்டி இது லைவ் வீடியோ கோர்ஸ் தான். உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்குது, நீங்கள் எவ்வளோ நாள் வேணால் அக்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இது லைவ் வீடியோ கோர்ஸ் தானே மேம். ஸோ ஒருவேளை நான் லைவ் மிஸ் பண்ணிட்டேன், மார்னிங் 9 o'clock நைட் 9 o'clock என்னால் வர முடியல, அப்போது நான் மிஸ் பண்ணிட்டா அந்த செஷன் மிஸ் ஆகிடுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஒருவேளை நீங்கள் லைவை மிஸ் பண்ணிட்டாலுமே டெஃபினட்டாக அந்த செஷன் பார்த்தீங்கன்னா 2 or 3 ஹவர்ஸில் ரெக்கார்டட் செஷனாக மாறிடும். அந்த மிஸ் பண்ண லைவை நீங்கள் அப்படியே அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ எந்த செஷனுமே மிஸ் ஆகாது. அண்ட் முக்கியமாக எல்லாருக்கும் டவுட் இருக்குது, என்ன இருக்குன்னா A to Z சீரிஸ் குவான்ஸ் நான் ஆல்ரெடி வாங்கிட்டேன். இப்போ இந்த வீடியோ கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணுமா, இல்லை இந்த வீடியோ கோர்ஸில் ஜாயின் பண்ணணுமா குரூப் 4 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு? இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது, கேட்குறீங்க. ஸோ இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இந்த A to Z சீரிஸ் ஃபார் குவான்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு கான்செப்ட் ஓரியன்டாக எல்லா எக்ஸாமுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போது ஒரு டாபிக் டைம் அண்ட் ஒர்க்குன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, SSC எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, ரயில்வேஸு அப்புறம் காலேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே அந்த கோர்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் RS அகர்வால் புக் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் அதில் வந்து கொஷின்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணுவோம், பேசிக்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவோம்ல. அதுபோல் A to Z சீரிஸ் ஃபார் குவான்ஸ் அந்த வீடியோ கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக அது வந்து ஒரு கான்செப்ட் ஓரியன்டாக எல்லாமே இருக்கும். நீங்கள் டெஃபினட்டாக அதுவும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த TNPSC கிராஷ் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக TNPSC குரூப் 4 அண்ட் VAO ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக அந்த லெவலில் கொஷின்ஸ் இருக்கும். இந்த எக்ஸாமை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன்றவங்க இந்த கோர்ஸில் இது பண்ணிக்கோங்க. அதுவும் ஒருவேளை நான் ஆல்ரெடி அதில் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னா அதையும் நீங்கள் லைஃப் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கான்செப்ட் ஓரியன்டாக நிறைய ப்ராக்டிஸாக தான் நம்ம கொண்டு போவோம். நிறைய வந்து உங்களுக்கு கான்செப்ட் ஓரியன்டாக
கம்ப்ளீட்டாக டைப்பாக வந்து கொஷின்ஸ் நம்ம சால்வ் பண்ணுவோம். பட் இங்கே நீங்கள் ப்ராக்டிஸ் கோர்ஸ் மாதிரி இதை எடுத்துகிட்டு அதில் இருக்க கொஷின்ஸில் அதில் இருக்க ஏதாவது ஒரு டாபிக் நீங்கள் ரெஃபர் பண்ணணும். டைம் அண்ட் ஒர்க்கில் எஃபிஷியன்சி கான்செப்டை நான் போய் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அதை போய் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ 2 கோர்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பர்டிகுலராக டிஎன்பிஎஸ்சிக்கு எனக்கு ஒரு ப்ராக்டிஸ் கோர்ஸ், ஒரு கிராஷ் கோர்ஸ் தேவை, இந்த 20 டேஸை நான் எப்படி ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணேன்னு தெரியலன்றவங்களுக்கு இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் கோர்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். இதுதான் அது 2க்கும் இருக்க வித்தியாசம். கோர்ஸ் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஸோ கோர்ஸுக்கு 1 வீக்கான ஸ்கெடியூல் நான் ஸ்கெடியூல் பண்ணிவிட்டேன். நீங்கள் ஆப்பில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாமே வந்து அந்த நீங்கள் ஆப்புக்குள்ளே போனதுமே வியூ டீட்டெயில்ஸ், வியூ டெமோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த வியூ டெமோ கிளிக் பண்ணிங்கன்னா அப்கமிங் லைவ் ஸ்ட்ரீம்ஸ் எல்லாமே டேட் அண்ட் டைமிங்கோடு இருக்கும். அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. வீக்லி நம்ம ஸ்கெடியூல் பண்ணி கிளாஸஸ் கொண்டு போயிடலாம். அண்ட் ப்ரீவியஸாக நம்ம அன்அகாடமி ஆப்பில் கம்ப்ளீட் கோர்ஸ் ஆன் ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி குரூப் 2 எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போயிருந்தோம். அது நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதை அட்டன் பண்ணவங்க. ஸோ அதில் அங்கே இருந்த மாதிரி இதில் வேறு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், இதை இன்க்ளூட் பண்ணணும், ஏதாவது உங்களுக்கு சஜஷன்ஸ் ஆர் ஃபீட்பேக் இருந்தால் நீங்கள் சொல்லலாம். கண்டென்ட்டில் ஆல்ஸ் வந்து இந்த மாதிரி கொண்டு போங்க மேம், இந்த டைமிங் சேஞ்ச் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு எந்த சஜஷன்னாலும் நீங்கள் கேட்கலாம். டைமிங் இப்போதைக்கு நான் மார்னிங் 9 நைட் 9 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஒருவேளை கிளாஸஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் டைம் சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னால் நம்ம உங்களுடைய கன்வீனியண்ட்டான டைமுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளால் டைமிங்லாம் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ டவுட்ஸ் கேளுங்க. ஸோ டெஃபினட்டாக இன்றைக்கே ஜாயின் பண்ணிடுங்க. ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, லிங்க்ஸ் இருக்கும். வேறு எந்த டவுட்னாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, இது ஜாயின் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு தனியாக ஒரு டெலிகிராம் குரூப் நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ அது வந்து ப்ரைவேட் குரூப்பாக இருக்கும். அதில் நீங்கள் உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் டிஸ்கஷன் குரூப் மாதிரி இருக்கும். அந்த டிஸ்கஷன் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம். கைஸ் ப்ராப்பராக இந்த 1 மந்த்தை மட்டும் கஷ்டப்பட்டு நிறைய சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் படிக்க வேண்டியது இருக்குது, நிறைய ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பட் மேக்ஸ் நமக்கு 25 out of 25 மார்க் கண்டிப்பாக வாங்கியே ஆகணும். சரியா? டெஃபினட்டாக ஈஸியாக வாங்க முடியும். ஸோ இதை மட்டும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். 25 out of 25 வாங்குங்க. கண்டிப்பாக எக்ஸாம் முடிச்சுட்டு இதே பேட்டர்னில் வந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ மண்டே மீட் பண்ணலாம், மார்னிங் 9 o'clock. ஓகே, தேங்க்யூ.